Hey, hello, Miss. This is Tani BTS Weeks. நான் உங்கள் ஆனா பேசுகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் வெல் ஆஸ் யூஷுவல். இன்றைக்கி நம்ம ஜேகே உடைய எஃப்எஃப் ஆன வென் அண்ட் டேஞ்சரஸ் மாஃபியா லாட் ஃபெல் இன் லவ் வித் யோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்ட் 8 பார்க்காதவங்களாம் போய் செக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக பார்ட் 8 எதோட பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம ஒயன் வந்துட்டு அந்தளவுக்கு டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. கொடுத்த அடி வந்துட்டு அவங்களால தாங்க முடியல. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க நினச்சிட்டு இருக்கிறதோட முடித்தோம். நம்ம ஜேகே கொடுத்த 3 days டைம் லிமிட்டில் 1 day கம்ப்ளீட் ஆகுது. அந்த 1 day கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் 2 days இருக்குது. ஸோ இந்த 2 days எந்த மாதிரி நடக்க போகுது, எந்தெந்த மாதிரி டார்ச்சர்ஸ்லாம் நம்ம வயன் அனுபவிக்க போகிறாங்கங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம பார்ட் 9க்குள்ளே போகலாம். வயன் வந்து இப்போ அவங்களுடைய கம்பெனியை வந்து ரெக்கவர் பண்ணுறதுல இப்போ ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. ஷர்மா கம்பெனி வந்து கிளாரை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. கிளாரும் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த தடவை நைட்டாவது தூங்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம கிளார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நமக்கு இவங்க தூங்குவாங்க வயன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயன் வந்து இந்த மாதிரி தூங்குறதெல்லாம் கிடையாது. அவ்வளோவா தூங்க மாட்டாங்க போல், ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்சோம்னியா மாதிரி தூக்கம் வராது. ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால தூக்கம் வராது. அதுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுப்பாங்க நார்மலாகவே. ஸோ அந்த மாதிரி கிளார் கொடுக்குறாங்க. பட் நம்ம வயன் எதுவுமே எடுத்துக்கல. உட்காந்து இன்றைக்கி நான் பார்த்தே தீருவேன்னு சொல்லிட்டு மணி 2 ஆகுது 3 ஆகுதுன்னு சொல்லிட்டு நைட்டு ரொம்ப மிட் நைட்டில் உட்காந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இருந்தவங்க லேப்டாப் அப்படியே மடியில் வச்ச மாதிரியே 3 மணிக்கு தூங்கிடுறாங்க. அசந்து போயிட்டு உடம்பு முடியாமல் அப்படியே தூங்கிட்டு காலைல 8 மணி இருக்கும். அப்போ தான் அவங்க கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு பார்த்தா கிளாரும் பக்கத்தில் இல்லை. அவங்க லேப்டாப் இன்னும் அப்படியே ஆனில் தான் இருக்குது. அவங்க அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க. லேப்டாப்புக்கு எந்திரிச்ச உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க தலையை வந்துட்டு கட்டிட்டு அப்படியே பார்க்குறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே ஆகலைன்ற மாதிரி தான் காட்டுது. எந்த சிஸ்டமும் கரெக்ட் ஆகலை. அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. அப்பாடா, ஷர்மா கம்பெனி தப்பிச்சுதுடா அப்படின்ற மாதிரி நமக்கே இருக்கும். நம்ம ஒயன் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம்னு சொல்லிட்டு ஆகுறாங்க. ஆறி பார்த்தா நம்ம ஆளவே காணோம், எங்கடா போனா இவ அப்படின்ற மாதிரி நம்ம ஒயனுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ செக்யூரிட்டி எதுவுமே இதாகிறதுனால கொஞ்சம் ஒயன் கொஞ்சம் காமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தான் இப்போ அவங்க பொசிஷன் போயிருந்தாலும் அதை போய் கிளார் மேலே காட்ட முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. சரி எதுவும் நடந்திருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்னடா அது ஆளை காணோம் நம்ம கிளார்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா கீழேயும் கிளார் இல்லை. கிளார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே யார்கிட்டயும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அதை வயன் பார்த்துட்டு வயன் வந்து கிளார்கிட்ட கேட்குறாங்க, எங்கே போனால் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை மேம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அவள் சொல்கிறான். எதுக்கு இவள் தயக்கப்படுறான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஃபோனில் செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லா விஷயமே. எதுவுமே பிரச்சனை ஆகலை. அவங்க வந்துட்டு நியூஸ் எதுவுமே வந்துட்டு போடலை. ஆக்சுவலாக நம்ம கிளார் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டா, நியூஸ் எதுவுமே பார்க்க வேணான்ற மாதிரி சொல்லி அவங்க டிவி கிராஷ் ஆகிருக்கு அந்த மாதிரி என்னென்னமோ ரீசன் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் வியர்டாக நடந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஒயனுக்கு அது என்னன்னே புரியல. எதுக்கு இவ இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி அவங்க ஷர்மா கம்பெனிக்கு போக சொல்ல நம்ம கிளார் வந்துட்டு மேம் நம்ம லேட்டராக போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதுக்கு இவன் லேட்டராக போக சொல்கிறான்னு சொல்லிட்டு உடனே போய் பார்த்தாகணும்னு சொல்லி மொயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷர்மா கம்பெனிக்கு வண்டியை விடு அப்படின்ட்டு சொன்னோன்னே இவங்க ஷர்மா கம்பெனிக்கு போகிறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ், எப்பயுமே இருப்பாங்க ரிப்போர்ட்டர்ஸ், பட் இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்காங்க. சரி ஒயன் கம்பெனி டவுன்ஃபால் ஆனதை பற்றி தான் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒயனும் கீழே இறங்கி மாசாக தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. உள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணிடுறாங்க. அவங்க ஹெட்டை ரொம்ப சைலண்ட்டாக டவுன் பண்ணிடுறாங்க. எதுவுமே பேசல. நம்ம ஒயன் அவங்களுடைய கூலிங் கிளாஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் எல்லாருமே இப்படி டவுன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க கிளாரோட. கிளாரும் ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கா. எதுவுமே பேசல. ஹெட்டை டவுன் பண்ணியே தான் இருக்கா. அவங்க 2 பேருமே எலிவேட்டரில் அப்போ தான் போயிட்டு ஏறுறாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா கிளார் ஒரு வார்த்தையும் திறக்கலாம். அமைதியாக இருக்கா வாயை மூடிட்டு. நம்ம எனக்கு இதுவே கொஞ்சம் வியர்டாக இருக்குது. ஸோ அவங்க வந்து யோசித்து பார்த்துட்ருக்காங்க என்ன நடந்திருக்கோம், ஏன் எல்லாருமே இந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எலிவேட்டர்லேருந்து இறங்கி அவங்களோட கேபின் போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற சுற்றி எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை டவுன் பண்ணி தான் நின்றுட்டுருக்காங்க. எதுவுமே பேசல. சரி எப்பயும் போல் மரியாதை தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் என்ன பண்ணுறாங்க, அவங்க கேபினோட ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. அவங்க எல்லாருமே அங்கே உட்காந்துருக்க ஆட்கள் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் யாருங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம கேர்ள்ஸ் தான். நம்ம கேர்ள்ஸ் தான் அங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம ரோஸ், ஜெனி, ஜிசு, லிசா 4 பேருமே அங்கே சேரில் தான் உட்காந்துருக்காங்க. ஜிசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயினோட சேரில் காலில் மேலே கால் போட்டு அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே நம்ம ஒயினுடைய ஃபாதருடைய பிக்சர் இருக்கும்ல, ஸோ அது அப்படியே பக்கத்துலேயே தான் கால் நீட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஒயனுக்கு அதை பார்த்தோன்னே ரத்தம் கொதிக்குது. அவளுங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நின்றுட்டுருக்காளுங்க. அப்படியே போஸ் குத்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜெனி,
அப்புறம் நம்ம ரோஸ், லிசா 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஜிசு கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. நம்ம வயன் உள்ளே வந்துட்டு அந்த கோபத்தில் அப்படியே கத்துறாங்க. யாரை கேட்டு இங்கே வந்தீங்க, ஏன் இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டோன்னே அவங்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படி இன்னசென்ட்டாக ஒரு அரகண்ட்டோட அப்படியே தெரியாத மாதிரி நக்கலாக கேட்குறாங்க. நம்ம வயனுக்கு அதுவே டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவங்க கால் வச்சுருக்க இடம் வந்துட்டு அவங்க ஃபாதர் பிக்கு பக்கத்துலங்கிறத அவங்களுக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. அப்போ நம்ம ஜிசு பேசுகிறாங்க. பை த வே வயன், வெல்கம் டு அவர் ஆஃபீஸ், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே கேட்குறாங்க நக்கலாக. அப்போ நம்ம வயன் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம லிசா வந்துட்டு ஹோ கேர்ள், யூ டோன்ட் நோ அபவுட் இட்டா, நோ இட்ஸ் ஜியான் கம்பெனி ஸ்மால் பிரான்ச் அப்படின்னு சொல்லி டேபிளை தட்டி பேசுகிறாங்க. இதில் மேலே உனக்கு எந்த ஒரு உரிமையும் இதுக்கப்புறம் கிடையாது, யூ அண்டர்ஸ்டுட் அப்படின்ற மாதிரி லிசா கொஞ்சம் நக்கலாக கேட்டு விங்க் பண்ணுறாங்க. நம்ம வயன் வந்துட்டு அப்படியே நம்ம கிளாரை தான் பார்க்கும்போது கிளார் தலையை குனிஞ்சிட்டு மேம் உங்கள் அப்பாவுடைய ஷேர்ஸ் 65% வந்து அங்கிள்ஸ் கிட்ட இருந்தது, அது எப்படி போச்சுன்னு தெரியல ஜியான் கம்பெனி கைக்கு, அது இன்னைக்கு காலையில் தான் அது கை மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கிளார் கொஞ்சம் குனிஞ்சிட்டே தான் சொல்லும் போது, இதையே நீ முன்னாடியே சொல்லலைன்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் கத்துறாங்க. நம்ம கிளார் கொஞ்சம் அரண்டுடுறாங்க அந்த கத்துனதுக்கு. அவங்க அப்படியே தலையை குனிஞ்சே தான் இருக்காங்க. நம்ம ஒயன் வந்துட்டு அப்படியே நம்ம பிளாக் விங் கேர்ள்ஸை தான் பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே விங்க் பண்ணிகிட்டே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஜெனி, ஹலோ அப்படின்னு சொல்லி சொடக்கு போட்டுட்டு, கம் ஆன் வயன், யூ ஆர் சூன் கோயிங் டு பி மிஸ்ஸஸ் ஜான், ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்முக் பண்ணுறாங்க. அப்படியே அவங்களுடைய ஹேண்டை ஆஃபர் பண்ணுறாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வயன் வந்துட்டு யூ மீன் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் ஸ்லட்ஸ் அப்படின்னு சொல்லி ரூடாக கேட்குறாங்க அப்படி கிரிட்டட் டோனில். இப்போ நம்ம ரோஸ் வந்துட்டு எஸ் பட் யூ வில் பி த ஒன் ஜியான் ஸ்லட் பட் நாட் அஸ் ஓகே அப்படின்னு சொல்லி விங்க் பண்ணுறாங்க. நம்ம வயனுக்கு அப்படியே அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. கண்ணை மூடிட்டே சொல்கிறாங்க டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிளார் வந்துட்டு மேம் நம்ம இதுக்கெல்லாம் காரணம் அந்த அங்கிள்ஸ் தான், அவங்க ஷேர் எல்லாமே வந்து மணிக்காக வந்துட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ 65% இப்போ ஓனர்ஷிப் ஜியான் கம்பெனி கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் டவுன் பண்ணிகிட்டே தான் ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க நம்ம கிளார். வயன் வந்துட்டு தட் வாட் த ஃபக்கர் அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு, இதுக்கப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன், இன்றைக்கி செத்தான் அவன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம வயன் மூவ் ஆகும்போது நம்ம ஜிசு வந்துட்டு அவங்களும் ஸ்னாப் பண்ணி, ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, யாருக்காக இருந்தாலும் சரி அவனோட எனிமீஸ்க்கு ஹில் நெவர் ஷோ ஹிஸ் மர்சி, யூனோ, ஈவன் தோ யூ ஆர் ஹிஸ் ஸோ கால்ட் லவ் அண்ட் வைஃப் அண்ட் blah blah blah, but still he is willing to help, you know. Here, read this அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு ஃபைல் இருக்குது, அதை தூக்கி டேபிள் மேலே விசிறாங்க. நம்ம கிளார் வந்துட்டு அதை அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க. அதை போய் எடுக்கிறாங்க நம்ம கிளார் தான், என்ன கான்ட்ராக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியோனோட இதில் தான் வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, ஹீஸ் வில்லிங் டு ஹெல்ப் யூ, எதுக்குன்னா ஒய்ஃபாக வர சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஹேஸ் அ ஒய்ஃபாக வந்தால் அவர்கிட்ட இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டியுமே வந்துட்டு இவங்க பேரில் எழுதி தர்றதாகவும் இவங்க காலம் முழுக்கவும் ஜியோன் காலில் இருக்கிறதாகவும் அந்த கான்ட்ராக்டில் போட்டிருக்கு. இதில் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்தா எல்லாத்தையும் இப்போவே விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த கான்ட்ராக்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளார் படித்து பார்த்துட்டு செம்மையாக அவளுக்கே கோவம் வருது. நம்ம வயனுக்கா சொல்லவே வேணாம், வந்த கோத்துக்கு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட்டுறணும், இவங்க மூஞ்சிலே தூக்கி போட்டுறணும் அப்படின்ற அளவுக்கு டென்ஷன் ஆத்திரம் வருது அவங்களுக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் காலை முழுக்க என்னையை வந்து உன் காலில் கிடக்க சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம வயனுக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே முறைச்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டு, இந்த கான்ட்ராக்டில் மட்டும் நீ சைன் போட்டா உன்னோட கம்பெனி, இதோ உங்கள் அப்பாவோட கம்பெனி, அப்புறம் அவருடைய கம்பெனி ப்ராப்பர்ட்டி எல்லாமே உனக்கு பேர்லேயே வந்துடும். ஓகே, நீயும் சரி, காலங்காலத்துக்கும் உங்கள் ஹஸ்பண்டும் சரி, உங்கள் பசங்களுக்கும் சரி, உங்கள் பேர பசங்களுக்கும் சரி, அந்த வாரிசு எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுடைய மணி அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே போகும். என்ன சொல்கிற, நல்லா இருக்குல்ல? நீ ஒன்று தான் இழந்த, உனக்கு 2 அவங்க தராங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜியோன் மாஸ்டர், ஐ மீன் உன்னோட மாஸ்டர் காலில் வந்து நீயே விழுந்துட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. அப்படியே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஜெனி வந்து சேச்சா இவெல்லாம் காலில் விழ மாட்டாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இவள் காலில் விழக்கூட லாய்க்கு இல்லை, அங்கே எங்கே போய் விழுவாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லி அப்படியே நக்கலாக கொஞ்சம் டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க. நம்ம லிசாவும் வந்துட்டு சேச்சா அந்த மாதிரிலாம் இருக்காது, நம்ம ஜியோன் ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆள்லாம் கிடையாதே, எந்த இருந்தாலும் ஒய்ஃபுக்கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டாங்கல்லன்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே கலாய்ச்சி சிரித்து ஹைஃபை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வயனுக்கா
ஆத்திரம் அடங்க மாட்டேங்குது. இவளுங்கள கொன்று போட்டுடலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் இடத்துக்கே வந்து நீ என்னை இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. நம்ம வயனும் கிளாரும் அவங்களாம் ஜாலியாக அங்கே சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வயனோட கல்யாணத்துக்கு நம்ம இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், நம்ம எல்லாருமே வந்துட்டு அழகாக ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் போகிறோம், இப்போவே ஷாப்பிங்கில் ஆர்டர் போடுறோம், இப்போவே ஆர்டர் போடுன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே அதுக்கே ஃபாஸ்ட்டாக வேகமாக போகிறாளுங்க. நம்ம வயனுக்கு ஆத்திரம் வந்துட்டே இருக்கு. இவங்க பேச பேச அப்படியே வந்துட்டு எப்போ அவங்க அந்த கோவத்தை லீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு அவங்க கோவத்தில் கையை முறுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனி இந்த சேர் அப்படின்னு சொல்லி அவங்க ஜிசு உட்காந்துருக்காங்களா அந்த சேரை தட்டி, இந்த சேர்னால் தானே உனக்கு இவ்வளோ ஒரு அரகன்ஸ், ஹெட் வெயிட்டு, ஈகோ எல்லாமே வந்துச்சு. ஸோ நான் இந்த சேருடைய ஓனர் நீ கிடையாது, எங்கள் அருமை பாச அக்கா ஜிசு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவங்க ஹேண்ட்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம ஜிசுவை காட்ட, ஜிசு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எம்சி மாதிரி கிட்டத்தட்ட அவங்க உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க கிளாருக்கே இங்கே வந்து என்ன பேசிகிட்ருக்காளுங்க இவளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே செம்மையாக கோவம் வருது. அப்போ நம்ம வயன் வந்துட்டு சில்லி கேர்ள்ஸ் நம்ம வயன் அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அவங்களுடைய இது இருக்கும் இல்லையா பார்த்தீங்கன்னா ஒரு சேர் நார்மலாக, ஸோ அந்த சேரை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்க முன்னாடி இழுத்துட்டு வந்து வச்சு அதில் உட்காந்து கால் மேலே காலை போட்டு, யூ கேர்ள்ஸ் யூ ஆர் ஆல்வேஸ் ஆஸ் அ டம்போ ரைட், டம்போ மாதிரியே தாண்டி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சுட்டே நல்லா நக்கலாக பேசுகிறாங்க. இப்படி கொஞ்சம் லோக்கலாக நம்ம ஒயன் பேசி யாரும் பார்த்துருக்க மாட்டோம். நம்ம ஒயன் கொஞ்சம் நல்லா தரமாக இறங்கி பேசுகிறாங்க. உங்களை மாதிரி கேர்ள்ஸ்லாம் எப்படி என் சேரில் உட்காரலாம், என்ன தான் அது என்னோடய சேராக இருந்தாலும் என் சேரில் இருக்கக்கூடிய அந்த அரகன்ஸ் உங்ககிட்ட சுத்தமாக இல்லை, அப்படி தானே கிளார் அப்படின்னு சொல்லி கிளாரை பார்த்தோன்னே எக்ஸாக்ட்லி மேம் அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே கை தட்டிகிட்டே சொல்கிறான். எப்படி இருக்கும் தெரியுமா அந்த அரகன்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சேர் மாதிரி கால் மேலே காலை போட்டு உட்காந்து அவங்க அரகன்ஸ் காட்டுறாங்க. இப்படி இருக்கணும் அரகன்ஸ்னால். நீங்கள் என்ன தான் என் சேரில் உட்காந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் யூ கான் பி மீ பிகாஸ் ஐ ஆம் த ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் அண்ட் தி மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சிட்டே அப்படியே சொல்கிறாங்க. அண்ட் யூ ஆல் லிட்டில் கேர்ள்ஸ் என்னுடைய கால் தூசிக்கு கூட கிடையாது. அண்ட் யூ ஆர் ஸ்பீக்கிங் அகைன்ஸ்ட் மீ அண்ட் பிஃபோர் மீ, ஏன் முன்னாடி உட்காந்து பேசுகிறீங்க. தட் இஸ் வை மை ஈகோ காட் லிட்டில் ஹர்ட். பட் ஸ்டில் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கும் சரி உங்களோட மாஸ்டருக்கும் சரி சேர்த்து நான் கொடுப்பேன். பதிலடி கொடுக்கலனா என் பேர் பயன் சர்மா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தான் சொல்கிறாங்க, நாங்களும் பார்க்குறோம் ஜியான் வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வயன் வந்துட்டு ஓ லெட்ஸ் see, நீங்கள் உட்காந்துருக்க சேர் நீங்கள் யாருங்கிறத டிசைட் பண்ணாது, பட் த பவர் கேன் அப்படின்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இதுவாக சொல்கிறாங்க, மாஸாக வயன் பேசுகிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கே கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நம்ம பிளாக் பிங்க் லேடிஸ்க்கே அவங்களே கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக தான் பார்க்குறாங்க. நம்ம கிளாருக்கா இதுதான் எங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஃபேன் கேர்லாக அங்கே அவங்க நின்றுட்டுருக்காங்க. போட்டு மாசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே அப்படியே அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. இதுதான் கம்பேக், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. நம்ம ரோல் மாடல் இவங்க தான் எப்பயுமே ஹேஸ் யூஷுவல் நம்ம ஐடோலுன்னு சொல்லி நம்ம கிளாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நம்ம வயன் வந்து அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு அப்படி இருந்து தானே பார்த்தோம். ஸோ வயன் இறங்கி பேசுகிறத பார்த்தோன்னே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மேம் இப்படி பேசின்னு சொல்லி நம்ம கிளாருக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க வயன் பேசுகிறதையே. ஐ கெஸ் மை டைம் அகெயின் வேஸ்டட் வித் திஸ் லட்ஸ், am I right கிளார் அப்படின்னு சொல்ல, மேம் எக்ஸாக்ட்லி மேம் we wasted more than 5 minutes மேம் அப்படின்ற மாதிரி நம்ம கிளாஸ் சொன்னோன்னே இப்போ ஜெனி வந்துட்டு யூ அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்துட்டு வெயிட் நம்ம கொஞ்சம் நார்மலாக பேசலாமா, நாட் ஹேஸ் அ பிஸ்னஸ் லேடிஸ், நம்மளும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி இந்த மாதிரி நம்ம வயன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் எனக்கு இந்த ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தெரியணும். அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத பொசிஷனா, அவர்கிட்ட இல்லாத இது ஹேண்ட்ஸப்னஸாக எது அவனுக்கு குறையாக இருக்குது அவருக்கு, நீயே சொல்லு. எல்லாம் எத்தனையோ லேடிஸ் நம்ம ஜேகேக்காக வந்துட்டு அவ்வளோ இதுவாக இருக்காங்க, க்ரேஸாக இருக்காங்க. பட் யூ ஆர் நாட் ஒரு 1% கூட இன்ட்ரெஸ்டடாக இல்லை அவர் மேலே. என்ன ரீசன்? இத்தனைக்கும் ஒரு பெரிய மாஃபியா லார்ட் அப்படி இருக்கும் போது உனக்காக என்னனாலும் செய்வேன்னு சொல்லி இறங்குற ஒரு மேன் வேணான்னா உனக்கு வேறு யார் தான் வேணும்?
அப்படின்ற மாதிரி ஜெனி கொஞ்சம் இதுவாக கேட்குறாங்க. அது போக நம்ம லிசா வந்துட்டு, எங்களுக்கு இந்த விஷயம் தான் புரியல. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். எத்தனையோ லேடீஸ் வந்து ஜேகே அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பட் ஜேகே யாரையுமே திரும்பி கூட பார்த்ததில்ல. பட் நவ் ஹீ இஸ் அப்சஸ்ட் வித் யூ. அது எப்படி? ஜஸ்ட் பிகாஸ் வந்துட்டு நீ அவனை மிரட்டினாலே அவரை, இல்லை வேறு ஏதாவது அவரை பண்ணிட்டியா? இஸ் இஸ் லைக் லிட்ரலி லைக் கிரேசியாக பைத்தியமாக இருக்க. 24 ஹவர்ஸும் வந்துட்டு உன்னை பற்றி மட்டும்தான் நினைக்கிறது. நீ என்ன பண்ணுற, உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கண்ணால் பார்த்துட்டு வந்தோம். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து அப்படியே காட்டுறாங்க. உனக்குன்னு புதுசாக ஒரு மேன்ஷன், பெரிய மேன்ஷன், அதுங்க பாரு எத்தனை காட்ஸ் பாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் அங்கே போயிருப்பாங்க போல், சும்மா வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸோடு போயிருக்காங்க ஜேகே மீட் பண்ண. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது போக மேன்ஷனே செம்மையாக இருக்குது. உள்ளே என்ட்ரானாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து காட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு மூளைக்கும் இருக்காங்க. இடமே வேறு லெவலில் இருக்குது. ஒயினுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது பிளேஸு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சதுன்னு சொல்லிட்டு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. இதெல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் யாருக்காக? உனக்காக மட்டும்தான். ஏன் இருந்தும் உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? எங்களுக்கு இந்த விஷயம் தான் புரியல. இத்தனைக்கும் வந்துட்டு நீ என்ன தான் வந்து அவர் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் உனக்கும் ஒரு பொண்ணு தானே நீனு. உனக்காக இவ்வளோ செய்கிற ஒருத்தவங்க மேலே உனக்கு ஏன் கிரேஸ் வர மாட்டேங்குது? எங்களுக்கு இந்த விஷயம் தான் புரியல. அப்போ நீ பொண்ணு கிடையாதா அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஆன்சரே கிடைக்காத மாதிரி இருந்தாங்கல்ல. ஸோ அதுக்காக கேட்டுட்ருக்காங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஒயன் அவங்கள பார்த்துட்டு, திஸ் இஸ் வாட் ஐ எம் ஹேட்டிங் ஹிம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. பணமோ பதவியோ எதுவுமே என்னையை அட்ராக்ட் பண்ணாது. பிகாஸ் ஐம் அ பிஸ்னஸ் உமன், நாட் ஜஸ்ட் அ உமன். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் மட்டும்தான் என் லைஃப்பில் இந்த மாதிரி லவ், இந்த மாதிரி லைஃப், இந்த மாதிரி மேரேஜ் எதுக்குமே நான் இடம் கொடுக்க மாட்டேன். அண்ட் யுவர் பாஸ், ஸோ கால்டு பாஸ், என்ன தான் எனக்காக இவ்வளோ செஞ்சாலும் ஹீ நெவர் கெட் மீ, ஹீ வில் நெவர் கெட் மீ. நான் எப்பயுமே அவ்வளோ சீக்கிரம் யாரையும் விட்டதில்லை. நான் கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன். சொல்லுங்கள் உன் பாஸ் கிட்டே போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒயன் அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறாங்க கிளாரோட. அவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி கொஷினாக இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன தான் பிரச்சனை? இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்குது? இவளுக்கா அங்கே ஒருத்த பைத்தியம் மாதிரி அலைஞ்சிக்கின்னு இருக்கான், இவன் இந்த பொண்ணுன்னு எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் மாதிரி பிளாக் பிங்க் லேடிஸும் இதுவாக இருக்காங்க. அவங்க அப்படியே காலை போடுறாங்க. உடனே காலை போட்டு இந்த மாதிரி ஜிமனுக்கு தான் சொல்கிறாங்க, சரிப்பட்டு வராது பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜிமன் வந்துட்டு ஓகே புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் டே அவர் கொடுத்த டைமில் 3 டேஸில் இது செகண்ட் டே. ஃபஸ்ட் டேயில் வந்து நம்ம ஒயின் அவங்களோட கம்பெனியாக இருந்தாங்க. இது செகண்ட் டேயில் நம்ம ஷர்மா கம்பெனி ஒயின் கம்பெனி விட்டு கையில் போயிருக்கு. அண்ட் தேர்ட் டே இஸ் த லாஸ்ட் டே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயன் வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு தான் கிளாரோட வெளியே வரும்போதும் அவங்க பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நின்றுட்டுருக்கா. அவங்க காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. அப்போ கிளார் வந்துட்டு, மேம் சாரி மேம், என் மேலே தான் தப்பு, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், மறைச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவள் கொஞ்சம் எமோஷ்னலாக அழுதுகிட்டே பேசுகிறான். இப்போ நம்ம ஒயன் வந்துட்டு, இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது, நான் ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், என்கிட்ட இதை சொன்னால் இன்னும் கஷ்டப்படுவேணும்னு எனக்காக மறைச்சேன், அதனால் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒயன் சொல்ல, கிளாரும் வந்துட்டு மேம் ஐம் ரியலி சாரி அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். ரொம்பவே கதறி கதறி அழுகுறா. நீங்கள் இவ்வளோ இதுவாக இருக்கீங்க, ஆனால் நான் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவள் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். அவங்க நம்ம ஒயனும் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு, விடு, இதுக்கப்புறம் நடந்தது நடந்து போச்சு, இதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் தான் யோசிக்கணும். ஆஸ் அ பிஸ்னஸ் உமனாக நீ இதை கற்றுக்கணும் சீக்கிரமாகவே அப்படின்ற மாதிரி சொல்ல, கிளாரும் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக என்னனாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம வயன் வந்துட்டு அங்கே ரீச் ஆகிறதுக்காக 7 o'clock ரீச் ஆகணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி WBC இதுக்காக போகணும் ஒரு மீட்டிங்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் ஏர்லியாகவே இப்போ கிளம்பிடுறாங்க. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவங்க கரெக்டாக போகிற இடம் ஒரு ஹாஸ்பிட்டல். அதுவும் நம்ம இவங்க இருக்கார் பார்த்திங்களா, நம்ம வயனுடைய அங்கிள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தார்ல. ஸோ இன்றைக்கி அவருக்கு டிஸ்சார்ஜ் போல். நம்ம ஒயன் அவங்க அப்பா அங்கே போகிறாங்க அந்த இடத்துல அவரை பார்க்குறதுக்கு. அங்கே போய் பார்த்தா அவர் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்க சித்தி அங்கே தான் நின்றுட்டுருக்கு. நின்றுட்டு வந்துட்டு வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அறையலான்னு வருது அந்த லேடி. வரும்போது நம்ம கிளேர் வந்து பார்த்திங்கன்னா கையை பிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு
வேணாம் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்படியே முறைச்சிட்டே நிற்கும்போது சித்தப்பா வந்துட்டு நீ வெளியே போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு சொல்ல அவங்க சித்தி கத்துறாங்க. உன்னாதான் இப்போ எங்கள் கம்பெனி போச்சு, நாங்களாவது நல்லா பார்த்துட்டு இருந்தோம், நீ தான் அப்படியே பெரிய இவ மாதிரி வந்த பிடுங்கி மாதிரி வந்து இப்படி கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் குத்தி காட்டி பேசுகிறாங்க. நம்ம வயன் சைலண்டாக தான் இருக்காங்க. அவங்க சித்தப்பா வந்துட்டு வெளியே போன்னு சொல்கிறேன்னு கத்துனோடனே அவங்க வெளியே போயிடுறாங்க. வெளியே போகும்போது திட்டிக்கிட்டே தான் நம்ம வயன் இடிச்சிட்டு போகிறாங்க. நம்ம வயன் அப்படியே நின்றுட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம வயன் போயிட்டு அங்கே உட்காந்து சேரில் எதுக்காக சித்தப்பா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவர் அப்படியே தலையை தொங்க போட்டுடுறாரு. ஏன்னா அவங்க சொன்னது என்ன, ஷேர் ஹோல்டர்ஸ் இது படி பார்த்தீங்கன்னா 65% வந்து இருந்த ஷேர்ஸ் வந்து ஜியோன் கம்பெனி கைக்கு மாறினதுல தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்துட்டு அப்படி தலையை தொங்கியிருக்காரு. ஆக்சுவலாக கொடுத்ததே நம்ம வயனோட சித்தப்பா தான். அது போக இன்னொரு ஒரு அங்கிள் இருக்கார். ஸோ அவரும் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இவரோட பங்கு மட்டும் இல்லை, 2 பேரோட பங்கு தான் இந்த கதையில் இருக்குது. ஸோ வயன் அதை தான் இப்போ என்ன விஷயம் ஏதுன்னு கேட்குறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களை நான் நம்பினேனே, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல துளி கூட அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக பேசுகிறாங்க. அவங்க சித்தப்பா வந்துட்டு வயன் என்னை மன்னிச்சிருமா, நான் வேணும்னு பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் அப்படியே ப்ரோக்கன் வாய்ஸில் பேசும்போது நம்ம வயன் அப்போ கத்திடுறாங்க. அப்புறம் வேணான்னு பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கத்தி கேட்டவுடனே அவர் அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. வயன் என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் கண்ணு கலங்க ஆரம்பித்தோடனே வயனுக்கே மனசு கேட்கல. அப்படியே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு விண்டோ கிட்டே போயிட்டு அவங்க கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சொல்லிவிட்டு இப்படி சொந்த சித்தப்பாவே இந்த மாதிரி பிட்ரே பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுதுட்டு இருக்கும் போது எதனால் இப்படி பண்ணீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விண்டோ கிட்டே நின்றுக்கிட்டே கண் அந்த டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு எனக்கு என்ன பண்ணுறது தெரியலம்மா, என்னை மன்னிச்சிடு, நாங்கள் பயத்தில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரி பண்ணலைன்னா உயிருக்கு கூட ஆபத்தாக இருக்கலாம், அதுக்காக தான் கேட்ட உடனே நான் சைன் போட்டு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடு வயன் அப்படின்ற மாதிரி அவங்க அங்கிள் வந்துட்டு இப்படி கொஞ்சம் அழுதுகிட்டே சொல்கிறாரு. சித்தப்பா நம்ம வயனோட சித்தப்பா. வயன் வந்துட்டு ஆக மொத்தம் நீங்கள் என்னை நம்பலை அப்படி தானே, நானும் அவங்கள நம்பினேனே, நம்பி அதனால தான் 65% ஷேரை நான் அவங்க பேர்லேருந்து நான் அன்றைக்கி கூட வாங்க கூட இல்லை, அன்றைக்கி கேட்டு வாங்கும் போது கூட சிக்னேச்சர்லாம் உங்ககிட்ட பாதி ஷேர்ஸை நான் கொடுத்துட்டு தான் போனேன், என் மேலே தான் தப்பு, நான் அன்றைக்கே வாங்கியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம வயன் கொஞ்சம் ஹார்ட் ப்ரோக்கனாக பேசுகிறாங்க. கிளாருக்கே கஷ்டமாக இருக்குது. கிளார் வெளியே வந்துடுறா, அவள் இதெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்கா அந்த டோர்கிட்ட. வயனும் அவங்க சித்தப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அவங்க சித்தப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருமா, நாங்கள் கொடுக்கலன்னா உனக்கு என்னனால ஆயிருக்கலாம், அதுக்காக தான் நாங்கள் கொடுத்துட்டோம், நானா சொல்கிறேம்மா, அவர் அந்த மேன்கிட்ட நீ எதுவும் வச்சுக்காத, அவர் கூட நீ இப்படி வச்சுக்கிட்டதுனால தான் உனக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை, சரியான சைக்கோ, உன்னை என்னன்னாலும் பண்ணிவிடுவான் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் பயந்துக்கிட்டே பேசுகிறாரு. இது எதனால் இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறது நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதை முதல்ல சொல்லுங்கள், என்ன அவன் பண்ணான்னு நீங்கள் இந்த மாதிரி ஷேர்ஸை கொடுத்தீங்க, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன பண்ணா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் சொல்லவே மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாரு. ஏன்னா அவர் சொல்கிறதுக்கே கொஞ்சம் தயங்குறாரு அந்த விஷயத்த. எனக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கள் சித்தப்பான்னு சொல்லி நம்ம வயன் கத்தவுமே என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் வயன், ஆனால் இந்த விஷயத்த என்னால் சொல்ல முடியாது, என்னால் அதை சொல்லக்கூட முடியல, அந்தளவுக்கு தைரியம் இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்ட்டு சொல்ல நம்ம வயன் கண்ணை தொடச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சித்தப்பா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெளியே வந்துடுறாங்க கிளாரோட. கிளாரும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நடந்து போயிட்டுருக்கும் போது அவங்க சித்தப்பாவும் அழுதுகிட்டே உங்ககிட்ட நான் எப்படின்னு சொல்லுவேன், அவன் நம்ம அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நினச்சி பார்க்குறாரு. ஆக்சுவலாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பார், அங்கே பெட்டில் தான் ரெஸ்ட்டில் இருந்துகிட்ருப்பார். அப்போ என்ன இருக்குன்னா இந்த மாதிரி அவர் ஃபோனுக்கு ஒரு கால் வந்து நம்ம ராக்கி தான் இந்த மாதிரி பேசி உங்கள் ஃபோனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும் பாருங்கன்னு சொல்ல, அந்த வீடியோவில் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவரோட பசங்க 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பான்னு சொன்னேன் இல்லை, ரேஷ்மாவும் அப்புறம் ராகுல்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரையும் சரியான ஒரு இதில் வச்சுருப்பாங்க. எப்படின்னா கைத்து மேலே தொங்க விட்டு கீழே ஸ்விம்மிங் பூலில் ஷார்க்கெல்லாம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் அது, ஸ்விம்மிங் பூலான்னு தெரியல, ஷார்க்கெல்லாம் கீழே இருக்குது, அதுங்கெல்லாம் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கு எப்படா இவங்களை தொங்க இறக்கி விடுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மயக்கத்திலே தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு டோஸ் மாதிரி போட்டிருக்காங்க போல். ஸோ கண்ணு மூடி அப்படியே கயிறு கட்டப்பட்ட நிலைமையில 2 பேரையுமே அண்ணன் தங்கச்சி 2 பேரும் தொங்க விட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவங்க சித்தப்பாவுக்கு பயம் ஆகிடுது பயங்கரமாக. அவர் அப்படியே பயந்துட்டு அவங்க உடனே கால் பண்ணுறாங்க, ராக்கி கால் பண்ணி இந்த மாதிரி என் பசங்களை விட்டுருங்கன்னு சொல்லி அவர் கதறாரு. அதெல்லாம் நாங்கள் விட்டுருவோம், நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், கவலைப்பட வேணாம், எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கள் ரிலேட்டிவாக ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரி ராக்கி கொஞ்சம் சிரிச்சிட்டே கொஞ்சம் டேஞ்சரஸாக பேச
அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி எதுக்கு இப்போ என் பையனை இப்படி மாதிரி வச்சுட்ருக்கீங்க, விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம சித்தப்பாவும் கொஞ்சம் பதறிக்கிட்டே கேட்கும் போது அப்போ நம்ம ஜேகே தான் வாங்கி பேசுகிறாரு. இந்த மாதிரி பதட்டத்தை நிப்பாட்டுங்க அங்கிள், எதுக்கு இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டைமில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறோன்னா, எங்களுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது, அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பசங்க தப்பிச்சிருவாங்க. இல்லைண்ணா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இப்போ நான் இப்படி இறக்கி விட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களுடைய கயிறு வந்து கொஞ்சம் லூஸாக பசங்க இறங்குறாங்க. அதை அவர் பார்த்துட்டு அரள்றாரு, என்ன சொன்னால் நான் செய்கிறேன், விட்டுருன்னு சொல்லி அவர் கதறாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சிக்னேச்சர் மட்டும் போடணும். இப்போ 2 நிமிஷத்தில் பால்கனி வழியாக ஒருத்தன் எகிரி குச்சி வருவான், அவனுடைய பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பசங்க தப்பிச்சிருவாங்க. இல்லை அந்த பேப்பர் நான் படித்து பார்த்துட்டு தான் சைன் பண்ணுவேன் நீங்கள் நின்னீங்கன்னா, நீங்கள் நின்று யோசிச்சுட்ருக்குற அந்த டைம் வரைக்கும், நீங்கள் படிச்சுட்ருக்க அந்த டைமில் உங்கள் பசங்க முடிச்சிடும் அப்படின்ட்டு சொல்ல, நீ சொல்கிறபடியே நான் பண்ணுறேன், அவங்களை விட்டுருன்ற அந்த மாதிரி சொன்னோன்னே, எங்கே வந்துட்டானாவா அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக பால்கனிலேருந்து அவன் எகிரி குச்சிட்டு வந்திருக்கான். வந்தோடனே அந்த கான்ட்ராக்ட் அந்த பேப்பரை வந்து கையில் கொடுக்குறாரு அவர். அந்த பேப்பர் வாங்கினோன்னே இவர் கெஸ் பண்ணிட்டாரு. ஸோ சம்திங் இருக்குது அப்படிங்கிறது இவருக்கு தோணுது. சைன் பண்ணாமலும் இருக்கவும் முடியல, அதை படிக்க கூட முடியல, உடனே சைன் பண்ணணுன்னு வேறு சொல்லியிருக்காங்களா. ஸோ காலில் அவர் அப்படியே தான் இருக்கார். என்ன படிக்கிற மாதிரி தெரியுது, இறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை கொஞ்சம் இறக்குற சவுண்டு கேட்ட உடனே அவர் வேகமாக சைனை போட்டு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு மனசில் என்ன மன்னிச்சிருமா, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டே தான் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் ஓகே, உங்கள் பசங்க இப்போ சேஃப், நான் பத்திரமா பசங்களை அழகாக கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ தானே ஹார்ட் சர்ஜரி பண்ணதுனால அவர் ஒரு மாதிரி ஆகிறாரு. காம்டவுன் மாமா, இதுக்கே இப்படியானா எப்படி, காம்டவுன் ஆகுங்க, நல்லா காம்டவுன் ஆகுங்க, மூச்சை இழுத்து விடுங்க, நீங்கள் இப்போ மூச்சை இழுத்து விடலை, இந்த பசங்க மூச்சே விட முடியாத மாதிரி ஆகிடும் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க பசங்களே அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு சொன்ன மாதிரியே. ஸோ ஆனால் அந்த பசங்களுக்கு ஞாபகமே இல்லை என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, இவரும் அது எதுவுமே சொல்லிக்கல, பசங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அவர் நினச்சி பார்க்குறாரு, இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அந்த இதில் வந்துட்டு இதுதான் இருந்திருக்குங்கிறத கெஸ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் சொல்ல முடியல. வயன்கிட்ட சொல்லலான்னு அவர் காலும் பண்ணலை, அவருக்கு அந்த தைரியமும் இல்லை. என் பசங்களுக்காக உன்னுடைய இதை வந்துட்டு நான் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் அவருக்கு தோணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசாமல் வந்துட்டார். இதெல்லாம் வந்து அவர் நினச்சி பார்த்துருக்காரு. நம்ம ஒயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஃப்ளைட் ஏற போகிறாங்க, அடுத்து வந்துட்டு போகணும் இல்லையா. ஸோ இதை பற்றி நினச்சிட்டே போகிறாரு, சொந்த சித்தப்பாவே ஏமாற்றிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் போகல, எதனால் இந்த மாதிரி பண்ணியிருப்பார், வாய்ப்பே இல்லை, ஏதோ சம்திங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளாரை வந்து இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு யோசிக்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சுப்பார், ஏதாவது ஒரு விஷயம் மாட்டோம், போய் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லு, யார்கிட்டையாவது கேளு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்களும் ஓகேன்னு சொல்லி பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ளைட் ஏற போகிறாங்க. ஸோ செகண்ட் டே இப்போ போயிட்டுருக்கு. கரண்ட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் ஏற போகிறாங்க. ஸோ ஆமீஸ் இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. பார்ட் 9 பார்ட் 10க்காக வெயிட் பண்ணுங்கள். ஐ ஹோப் அடுத்த பார்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.